ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்றைக்கி சிறுகடிக்க ஆசையில் ஸ்ருதியோட அப்பா வந்து அண்ணாமலையை இன்சல்ட் பண்ணுறாரு. ஆனால் அண்ணாமலை புரிஞ்சுக்கிட்டு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாகவே போயிடுறாரு. ஸ்ருதியோட அம்மாவும் முத்துவை கோவப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முத்து எந்த கோவமும் படாமல் அமைதியாகவே இருக்கார். சரி வாங்க, இன்றைக்கி என்ன நடந்துச்சு நம்ம பார்த்துடலாம். முத்துக்கு கால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாருங்க. அந்த டைம் பார்த்து ஸ்ருதியோட அம்மா செட் பண்ண ஆள் ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்ற மாதிரி பல்லாருன்னு முதுகில் அடித்து கூப்பிட்டாரு. முத்துக்கு பயங்கர வலி. முத்துக்கு கோவம் வந்துருச்சு. அந்த டைம் பார்த்து மீனாவும் பார்த்துட்றாங்க. மீனா வந்து பயங்கரமாக காத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க நீங்கள் இப்படியே அடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த பர்சன் சொல்கிறாரு, இல்லைங்க என் ஃப்ரெண்டை நினச்சேங்க, சாரிங்க அப்படின்னு. என்னங்க ஃப்ரெண்டாக இருந்தாலும் இப்படி எங்கே அடிப்பீங்க, யாருன்னு பார்த்து பேச மாட்டிங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. முத்து ஒரு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அமைதியாக மீனா அவர் தான் யாருன்னு தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறாருல, வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அந்த ஆள் ரொம்ப திமிரா பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான் என்ன வேணுட்டவே பண்ணேன், யாருன்னு தெரியாமல் தானே பண்ணிட்டேன், ஏன்னோ பாவப்பட்டு விடுற மாதிரி விடுறேனே அப்படின்னு முத்துவை பார்த்து கேட்டார். முத்து அதுக்கு பொறுமையா, நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லலைங்க, இதுக்கப்புறம் அடிக்கும் போது பார்த்து அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூட்டு போய் முத்து போய் உட்காந்துட்டாரு. மீனா முத்துக்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க ரொம்ப வலிக்குதா, ஏன் உங்களுக்கு கோவமே வரல, இவ்வளோ வலிக்குதில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாரு, என்னால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அப்பாக்காகவும் உனக்காகவும் மட்டும்தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் முத்துக்கு லைட்டாக டவுட் வந்துருச்சுங்க. ஏன்னா அவரே சொல்கிறாரு, எனக்கு என்னவோ யாரும் தெரியாமல் அடித்த மாதிரி தெரில, வேணுட்டே பண்ண மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க அவர் தான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறாருல, அவர் ஃப்ரெண்டுன்னு நினச்சி பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. சரி விடுங்க, அப்படிலாம் எதுவும் இருக்காது, எதுக்கு அவங்கள போய் அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி மீனா வர சொல்றாங்க. விஜயா அண்ணாமலை கிட்ட ஸ்ருதி அப்பா அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு சம்மந்தி அம்மா சொன்னாங்கன்னு வந்து சொல்றாங்க. உடனே அண்ணாமலையும் வந்து ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஏதோ பேசணுமா, வா போலான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனா அவர் சுத்தமா கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டு இன்னொருத்தர் பேசிட்டு இருக்காரு. அண்ணாமலை புரிஞ்சுக்கிட்டாரு, வேணும்ட்டே இன்சல்ட் பண்றாங்க, வா போலான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அந்த டைம் பார்த்து ஸ்ருதி அப்பாட்ட பேசிட்டு இருந்தவர் அண்ணாமலைட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவருக்கும் அண்ணாமலை நல்லாவே தெரியும் போல. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அவரு ஸ்ருதி அப்பாவை பாராட்டுறாரு. பரவாயில்ல, வசதியை பார்க்காம ஓம் பொண்ணை வந்து இவர் பையனுக்கு கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஸ்ருதி அப்பா ஜாடமாடையாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்ணுறது, எங்கேயோ இருக்கிறவங்க திடீர்னு கோபுரத்துக்கு ரீச் ஆகுறது இல்லையா, அந்த மாதிரி தான் சார் இதுவும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அண்ணாமலைக்கு பயங்கர இன்சல்ட் ஆகிடுச்சு. நல்ல வேலை முத்து இதை கேட்கலன்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக விலகி போயிடுறாரு. இதுக்கு நடுவில் மீனாக்கு ஏதோ வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டு விஜயா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த சாக்கை வச்சு ரோகிணி செட் பண்ணாலும் முத்துக்கிட்ட வராரு. ஏதோ முன்ன பின்ன நல்லா தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாரு. என்ன உங்களுக்கு தெரியலையா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ட்ரிங்க்ஸ் போனோம் ஒரு கடையில், நீங்கள் கூட ஆம்லேட் வாங்கி கொடுத்தீங்களே ஃப்ரீயாக எனக்கு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. முத்துக்கு ஒன்றுமே புரியல. இல்லையே, உங்களுக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. என்ன முத்து எப்படி சொல்லிட்டீங்க, உங்கள் பேர் முத்து, நீங்கள் கார் டிரைவர், எல்லாமே எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே எனக்கு ஞாபகம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் அமைதியாகவே உட்காந்துருக்காரு. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லி ஸ்ருதி அம்மா வந்து விஜயா கிட்ட போயிட்டு ரோகிணியை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரோகிணி அப்பா இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு விஜயா என்ன பண்ணுறாங்க, அண்ணாமலைகிட்ட போயிட்டு, ரோகிணி அப்பா இன்னும் வரல, அவர் கல்யாணத்தை தான் பார்க்கல, இதையாவது பார்க்கட்டும், நம்ம ஸ்ருதிக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு கேட்குறாங்க. அண்ணாமலையும் சரின்னு சொல்லிடுறாரு. ஆனால் இதில் வந்து மனோஜுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ரோகிணிக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் விஜயா கேட்கவே இல்லை. மனோஜோட ஃபேஸும் மாறி போயிடுது. என்ன நடக்க போது நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.